அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான சவால்களில் ஒன்று நீர் பற்றாக்குறை. நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவர் வாக்கின்படி நீர் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது. ஆனால் இன்று பல பகுதிகளிலும் குடிநீருக்கே தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த நிலைக்கு என்ன காரணம்? நீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துவதற்கு பல காரணங்கள் உள்ளன. பருவமழை குறைவு மற்றும் மாற்றங்கள், போதிய மழை பெய்யாதது அல்லது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அதிக மழை பெய்வது, வீணாவது, நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், அதிகப்படியான ஆழ்துளை கிணறுகள் மூலம் நிலத்தடி நீரை உறிஞ்சுவது மற்றும் மழை நீரை நிலத்துக்குள் செலுத்தாதது, காடுகள் அழிப்பு. காடுகள் அழிக்கப்படுவதால் மண்வளம் பாதிக்கப்பட்டு மழை பொழிவு குறைவதும் பெய்யும் நீரும் நிலத்தில் ஊடுருவாமல் ஓடிவிடுவதும், நீர் மாசுபடுதல், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் சாக்கடைகள் நீர்நிலைகளில் கலப்பதால் இருக்கும் நீரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஆவது, முறையற்ற நீர் மேலாண்மை, விவசாயத்தில் அதிக நீர் தேவைப்படும் பயிர்களை பாரம்பரிய பாசன முறையில் சாகுபடி செய்வது, வீடுகளில் தண்ணீரை வீணாக்குவது. இந்த நீர் பற்றாக்குறைக்கு ஒரு நிரந்தரமான மற்றும் செலவு குறைந்த தீர்வு எது தெரியுமா? அதுதான் மழைநீர் சேகரிப்பு மற்றும் அதற்கான மழைநீர் வடிகட்டி அமைப்பை பயன்படுத்துவது. மழைநீர் வடிகட்டி என்பது கூரையில் இருந்து வரும் மழைநீரில் உள்ள தூசி, இலைகள் போன்ற அசுத்தங்களை நீக்கி சுத்தமான நீரை சேகரிப்பு தொட்டிக்கு அல்லது நிலத்தடிக்கு அனுப்பும் ஒரு அமைப்பாகும். சுத்தமான நீர் ஆதாரம். மழைநீர் இயற்கையிலேயே சுத்தமானது. வடிகட்டி மூலம் சேகரிக்கப்படும் இந்த நீரை குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் தோட்டத்துக்கும் சில சுத்திகரிக்கு பின் குடிப்பதற்கும் பயன்படுத்தலாம். வெள்ளத்தடுப்பு. அதிக மழை பெய்யும் போது இந்த அமைப்புகள் உபரி நீரை நிலத்துக்குள் இறிஞ்சுவதால் நகர்ப்புறங்களில் வெள்ள அபாயம் குறையும். செலவு குறைவு. மற்ற நீர் சுத்திகரிப்பு முறைகளை விட இது மிகவும் எளிமையானது. அமைப்பதற்கான ஆரம்ப செலவு குறைவு. நீண்ட கால நோக்கில் தண்ணீர் கட்டணத்தை குறைக்கும். நீர் பற்றாக்குறையை தீர்க்க ஒவ்வொரு தனி மனிதனும் தத்தமது வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு முறையையும் அதில் மழைநீர் வடிகட்டையையும் அமைப்பது காலத்தின் கட்டாயம். நீரை சேமிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், வருங்கால சந்ததிக்கு வளமான வாழ்வை அமைத்து கொடுப்போம். நன்றி.